SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தேர்தல் முடிவுகளால் நெருக்கடியில் ஆளும் கட்சி. களுத்துறை மத்துகம பகுதியில் துப்பாக்கிச் சூடு. விசாவிற்கு விண்ணப்பிப்பதற்கு கடும் கட்டுப்பாடு. கிளர்ச்சியில் வாக்களிப்பு நிலையத்துக்கு வாளுடன் இழுத்தது. யாழில் ஊடகவியலாளர்கள் மீது NPP ஆதரவு குழு தாக்குதல். பயணிகளுடன் ரஷ்யா சென்ற விமானத்தில் நடுவானில் பற்றியது தீ. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணல் நடவடிக்கை தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் இதுவரை வெளியான முடிவுகளில் ஆளும் அரசாங்கத்தின் கட்சியான தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறது. எனினும் பல தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான கட்சி தவறியுள்ளது. பல தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளும் கணிசமான ஆசனங்களை பெற்றுள்ளனர். இதன் மூலம் இலகுவாக ஆட்சி அமைப்பதில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. அறுதி பெரும்பான்மையை அந்த கட்சி இதுவரை பெறவில்லை. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் மிகவும் இலவாக ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைப்பாடு தற்போது காணப்படுகிறது. அதேவேளை தமிழர் தாயக பகுதியில் தமிழ் கட்சிகள் அமோக வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட பல தொகுதிகளிலும் தோல்வி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் காரைச்சி பிரதேச சபையில் 21 வட்டாரங்களில் 20 வட்டாரங்களை வென்று தமிழரசு கட்சி தனித்து ஆட்சி அமைக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரை 32இல் 30 வட்டாரங்கள் தமிழரசு கட்சியை கைப்பற்றியுள்ளது. களுத்துறை மத்துகம பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் எத்துலத் முதலி மகா வித்தியாலயத்துக்கு பின்னால் உள்ள வீதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் எந்த ஒரு நபருக்கும் உயிராபத்து ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு தொழில் மற்றும் கல்வி விசாவுக்கு விண்ணப்பிப்போருக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. பிரித்தானியா உள்நாட்டு அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. குறிப்பாக இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக இந்த விடயத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அநேகமாக தொழில் அல்லது கல்வி விசாவில் சட்ட ரீதியாக பிரித்தானியாவுக்கு பிரவேசித்து அல்லது அரசியல் தஞ்சம் கோருகின்றார்கள். இதனால் பிரித்தானியாவில் வரி செலுத்துனர்கள் நிதி வீணடிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகிறது. அதற்கமையவே இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து தொழில் மற்றும் கல்வி விசாக்கு விண்ணப்பிப்பது தொடர்பான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. இது தொடர்பான முறைமை ஒன்று தற்போது வகுக்கப்பட்டு வருவதாகவும் பிரித்தானியா உள்நாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி செல்வாநகர் வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்பாக வாள்களுடன் 2 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வாக்குச்சாவடிக்கு முன்பாக சந்தேகத்துக்குரிய வகையில் நின்ற கார் ஒன்றையும் போலீசார் நேற்று சோதனையிட்ட போது வாள் ஒன்றும் கத்தி ஒன்றும் காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து காரில் வந்த 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதுடன் வாளும் கத்தியும் கைப்பற்றப்பட்டு அவர்களது காரும் போலீஸ் நிலையத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது. மேலும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் வேலனை துறையூரில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை NPP கட்சியின் ஆதரவு குழு கொண்டு தாக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற உள்ளூர் அதிகார சபை தேர்தல் தொடர்பில் வேலனை பிரதேசத்தில் கள நிவாரணங்களை செய்தி சேகரிக்க நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்துள்ளார். அவ்வேளை வேலனை துறையூர் ஐயனார் வித்தியாலய வாக்காளர் மையத்தின் அருகே NPPயின் ஆதரவாளர்கள் இன்னொரு தரப்பு ஆதரவாளருடன் கைகலப்பில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊடகவியலாளர்கள் அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்ததாக சேகரித்துக் கொண்டிருந்த போதே குறித்த NPP ஊடகவியலாளரை தாக்கியுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர்களால் ஊர்காவத்துறை போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள். பாங்காங்கிலிருந்து ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவிற்கு பயணித்த ஏரோப்ளேன் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கப்பட்டுள்ளது. குறித்த விமானம் நேற்று இந்திய வான்வெளி வழியாக மாஸ்கோ சென்று கொண்டிருந்த போது நடுவானில் அந்த விபத்தினுள்ளே திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனை அறிந்த விமானி உடனடியாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததுடன் விமானத்தை அவசரமாக தரையிறங்க அனுமதி கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறங்கப்பட்டது. இதனால் அந்த விமானத்திலிருந்து 425 பயணிகளும் விமான பணியாளர்களும் அதிர்ஷ்டவரமாக உயிர் பிழைத்துள்ளார்கள். விமானத்தில் தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் முடிவுகளால் நெருக்கடியில் ஆளும் கட்சி. களுத்துறை மத்துகம பகுதியில் துப்பாக்கிச் சூடு. விசாவிற்கு விண்ணப்பிப்பதற்கு கடும் கட்டுப்பாடு. கிளிநொச்சியில் வாக்களிப்பு நிலையத்துக்கு வாளுடன் இழுத்தது. யாழில் ஊடகவியலாளர்கள் மீது NPP ஆதரவு குழு தாக்குதல். பயணிகளுடன் ரஷ்யா சென்ற விமானத்தில் நடுவானில் பற்றியது தீ.